நீங்கள் 22 வருடங்களுக்கு முன்னால் பண்ண மௌனம் பேசியதே இன்றைக்கி வந்து மீண்டும் ரசிகர்களால் கொண்டாடப்படுற படமாக இருக்குது. எப்படி இருக்குது உங்களுக்கு? உண்மையாக சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கா 2001 2002 வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக ஒன்றும் பண்ணல. பட் படமாக ஒரு நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் அது இருந்துச்சு. ஆனால் நான் வந்து கமலா தேட்டரில் போய் படம் பார்க்கும்போது இருந்த வந்து ஜென்சி கிட்டு 2K கிட்ஸு எல்லாமே உட்காந்து டைலாக் பை டைலாக்கு அவ்வளோ கைத்தட்டி விசில் அடிக்கிறான், சந்தோஷமாக இருக்குது. அப்போ பார்க்கும்போது நமக்கு என்னன்னாக்கா, ஓ நம்ம வந்து சரி இந்த கதையை அப்படியே எடுத்துப்பாங்களா, அதை தாண்டி எங்கேயோ போயிட்டு படம் பார்க்குறேன். ஸோ இது எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அதை கேட்கும் போது, நீங்கள் படம் பார்த்துட்டீங்களான்னு. நான் நிறைய டைம் பார்த்துட்டேன் சார், மொபைலில் பார்த்துட்டேன், லேப்டாப்பில் பார்த்துட்டேன். ஆனால் பிக் ஸ்க்ரீனில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். அதுக்காக தான் சார் வந்தேன் சார். ஒவ்வொரு டைலாகும் அப்படி ஒரு கைத்தட்டு, எங்கேருந்துரா வந்து இந்த காதல் அப்படின்ற மாதிரி டைலாக், இந்த மாதிரி டைலாக்காக அந்த படம் ஃபுல்லாகவே வந்து அமீர் டைலாக்ல ப்ளே பண்ணிப்பேன். நல்ல ஸ்க்ரீன் ப்ளே வந்து டிஃப்ரெண்ட்டாக. அது வந்து அந்த கட்டத்தில் இருக்கிற ஒரு லவ் படம் அது எல்லாமே அது வேறு மாதிரி ஒன்று இருந்துச்சு. அந்த கதையை கேட்ட உடனே எனக்கு வந்து இந்த ட்விஸ்டின்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்து. டைலாக்லாம் சொல்லிட்டார், இதெல்லாம் டைலாக்னு. அப்போ எனக்கு அது படமாகவே எனக்கு நல்லா ஓகே, ஒரு திருப்தியான ஒரு படம். ரெண்டாவது பாலாவோட அசிஸ்டண்ட்டு, சரி ஒரு மினிமம் கேரண்டி கண்டிப்பாக ஒன்று உண்டு இல்லை. ஸோ அது இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அமீருக்கு அதில் அந்த படத்தில் ஒரு பெரிய பேர். அது வந்து 24 வருஷம் ஆச்சு. இவ்வளோ நாள் அது கேட்காம இத்தனை வாட்டி கேட்டிருப்பாங்க டைலாக். ஆனால் நேற்று பார்க்கும்போது அந்த டைலாக்கெல்லாம் இங்கே தேட்டரில் உட்காந்து கத்துறானுங்க அந்த டைலாக். ஸோ அது இன்னும் அவங்க கூட ஒரு வைப்ரேட் பண்ணிகிட்டு இருக்குது, வைபோடு இருக்குது அப்படின்னும் போது அது ஒரு பெரிய விஷயம்.